தண்ணி வந்துட்டுனா கொஞ்சம் கீழே வர கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே ஊற்று இல்லைன்னா 500 அடிலாம் போட மாட்டோம். முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 அடிக்குள்ளே தண்ணி வரும். இப்போ உங்களுக்கு 200 அடிக்குள்ளே வருது என்ன? 200 300 அடிக்குள்ளே வரும். 200 பிடிச்சிச்சுன்னா 400 450 வரை போட்டுருவோம். இல்லைன்னா 300லேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். இது புலையார்புரம் ஏரியா, திசையன்விளை சாத்தாங்குளம் பக்கம் இருக்குண்ணே இந்த இடம். ஆமாம். மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? 4 6-7 போர் 6-7 போர் போட்டிருக்காங்க. எத்தனை பயன்பாட்டில் எத்தனை இருக்குது? பயன்பாட்டில் ஒரு 4 இல்லை ஒரு 3 கிட்ட இருக்குது. இது 400 அடி ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் நீரோட்டம் மேற்க கிழக்க, அதனால் வடக்கத்தக்க ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது தெற்கு நோக்கி 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் வந்துச்சு. 80 அடி ஆழத்துக்குள்ள ஒரு ஈரம் சகதி அந்த மாதிரி. அதனால் அது அடையாளம் வைக்கலை. இந்த 2வது ஸ்கேனும் 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. தெற்கு எல்லையிலேருந்து இது 3வது ஸ்கேன். 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேன்லேயும் பவர் பம்பு ஈல்டு எதுவும் அமையலை. 80 அடி அதில் வரக்கூடிய ஈரம் தான். அது கீழே ஃபுல்லாக கடினப்பாறை வந்துடுது. புலையார்புரம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு ஈரப்பதம் மட்டும் இருக்குது, அடையாளம் வைக்கலை. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு ஈரம் மட்டும்தான் இருக்குது, அடையாளம் வைக்கலை. 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு அடையாளம் இருக்குது. ஆனால் அதே சரத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு போர்வெல் இருக்குது. அது வந்து வேறு என்ன காலங்குடி. ஸோ காலங்குடியில் அவர் பேர் என்ன பேர்? அவர் பேர் செபஸ்டினா. அவருக்கு போர் போட்டு தண்ணி வந்ததை பார்த்து அவர்கிட்ட நம்பர் வாங்கினீங்களோ? இல்லை, நான் அதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி குட். இப்படி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் தேங்காய் மேலே ஒன்று நம்பிக்கை. அதுக்கு நீங்களே எங்கேயாவது போட்டுக்க வேண்டியதான். ஆமாம். இல்லை, எனக்கு எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே பார்க்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் இது சுப்பராயபுரம். இது வந்து நீர்வளம் உள்ள இடம்னு சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை போர் ஓடிட்டுருக்கு உங்கள் ஏரியாவில்? ஒரு 15-20 15-20 போர் ஓடுதான். எல்லாமே ஓடுது. ஓடுது. கிணறே கிடையாது. கிணறு கிடையாது. போர்வெல்லில் மட்டும் ஓடுது. அவருக்கு வந்து நீர்வளம் எத்தனை அடியிலலாம் கிடச்சிருக்கு? 40 அடியிலேருந்து இருக்குது. 40 அடியிலேருந்து இங்கே நீர்வளம் கிடைக்கும். 200-220 அடி வரைக்கும் வரும். இங்கே 400 அடி ஆழம் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணுறோம். ஏன்னா இங்கே சுற்றி வர கருமேனி ஆறு, மறுபடியும் ஒரு ஓடை, குளம், இதெல்லாம் ரீசார்ஜிங் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய இடம் இது. ஹலோ. ஸோ ஓரளவுக்கு நீர்வளம் இருக்கிற இடம் தான். இவர் ராஜேந்திரன். இவங்க இந்த ஏரியாவில் போரே போட்டதில்லை. அதனால் இங்கே போர்வெல் போடுறோம். வேறு ஒரு ஏரியாவில் போர்வெல் போட்டு இங்கே தண்ணி கொண்டு வராங்க. திருநெல்வேலி. இது முதல் ஸ்கேன் சூப்பராயபுரத்தில். இப்போ முதல் ஸ்கேனில் நம்ம இதில் 2 இடம் அடையாளம் வச்சோம். அந்த முதல் இடம் பக்கத்தில் பைப் லைன் இருக்குது. பைப் லைன் கிராஸ் ஆகி போகுது. அதனால் அந்த பாதிப்பு இருப்போன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் இப்போ சரியாயிரும். அந்த 7ல் அது 2வது ஒன்று பண்ணது அப்படி தானே? அதில் அது 4வது. சுப்பராயபுரம் முதல் ஸ்கேன் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது 2வது ஸ்கேன், இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 3வது ஸ்கேன் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு, அடையாளம் வைக்கலை. 4வது ஸ்கேன் இதில் அடையாளம் வரல, அது திரும்ப செக் பண்ணுது. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு நல்ல அருமையான ரிப்போர்ட்டு, ஒரு பாயிண்ட் அடையாளம். 6வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதுலேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது, நல்ல பாயிண்ட்டு. இது 7வது பாயிண்ட்டு போர்வெல் உள்ள ட்ரைபோனுடைய ஈரத்தை மட்டும் காமிச்சிது. இது 8வது ஸ்கேனு கம்ப்ரஸர் கோடும். இன்று கடைசியாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் பிடானேரி சிட்கோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஏற்கனவே இங்கே 3 சைட்டில் ஆய்வு பண்ணி செய்து நீர்வளம் உருவாக்கி கொடுத்துருக்கு. அவங்க மூலம் நம்பர் வாங்கி இந்த சைட்டுக்கு ஆய்வு பண்ணிக்க வர சொல்லியிருந்தாங்க. முதல் ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம், அது கம்ப்ரஸர் கோடும், அது தென்கிழக்கு மூலையில் அந்த பாயிண்ட்டு. அடுத்து மேல்புறம் 2வது ஸ்கேன்லேயும் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட்டு, கம்ப்ரஸர் கோடும். சிட்கோ முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தென்கிழக்கு மூலையில் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு,
இது மேற்கு ஓரத்தில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட். இன்று புலையார்புரத்து 3 ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டும், அடுத்து சுப்பராயபுரத்தில் 8 ஸ்கேன் எடுத்து 2 பாயிண்ட்டும், சிட்கோவில் 2 ஸ்கேனு 2 பாயிண்ட்டும் கம்ப்ரஸர் கூடும். அதாவது ஈரப்பதம் மட்டும்தான் வரும் 60 அடி டு 80 அடி ஆழத்துக்குள்ளே. அதுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணீர் இல்லாத கடினப்பாறை.